அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான் மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்கடிங்க. மட்டன் தக்கடி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். மட்டன் தக்கடி திருநெல்வேலியே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்கடி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஆணம் காய்ச்சிப்போங்க. அதுக்கு நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் இடையில கீறி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்கடி வந்து திருநெல்வேலிக்காரங்களோட ஸ்பெஷல் ரெசிபிங்க இது. மட்டனுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட போட்டு செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாங்க. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோங்க. அதுக்கு தேவையானது நம்ம இப்போ பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, அரை முடி தேங்காய், ஒரு வெங்காயம். இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டுங்க முதல்ல நம்ம பொடியாக அரைச்சி கொண்டு வந்தப்போம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. நல்லாவே ஸ்மூத்தாக நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையே நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது மட்டன் எலும்புங்க. 1/2 கிலோ மட்டன் மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துப்போங்க.
இப்போ நம்ம 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு பவுலில் 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. 25 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா அதையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட் சீவின மாதிரி அதையும் சேர்த்துக்கிறேங்க. 1 கப் தேங்காய் திருகி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் வச்சு மட்டன் ஆனால் 5 விசில் முடிஞ்சிருச்சுங்க. இப்போது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. வழக்கமாக நம்ம பண்ணுற ஆணத்தை விட நம்மளுக்கு தக்கடி பண்ணுற ஆணம் கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். ஸோ இப்போ நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ ஆணை நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அரிசி மாவில் நம்ம காய்ச்சின ஆணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய ஆணை சேர்த்து தண்ணி ஆக்கிட வேண்டாங்க. நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆணை சேர்த்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு கையில் இப்படி எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் 3 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஒன்று பால் மாதிரி பண்ணியிருக்கேன், இன்னொன்று ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், இன்னொன்று கொழுக்கட்டை உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிருக்கேங்க. நீங்கள் உங்கள் தேவையான அளவுக்கு ஷேப்லேயோ இல்லை சைஸ்லையோ நீங்கள் பண்ணிக்கலாமுங்க. இதை விட நீங்கள் சின்ன சின்னதாக போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை இதோட பெருசாக போட்டுக்கலாலும் போட்டுக்கலாங்க. அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது மட்டன் ஆனத்தை திருப்பி ஸ்டவ் மேலே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாம் பண்ணி வச்சிருந்து கொழுக்கட்டையை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ண போகிறேங்க. அரிசி மாவு வேகணுங்க, அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம்.
இந்த கொழுக்கட்டையில் போட்டதுக்கப்புறமா ஆணம் வந்து உங்களுக்கு நல்லாவே திக்காயிடுங்க. ஸோ சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்தில் நிறைய தண்ணி சேர்க்குறோம். அவ்வளோதாங்க, திருநெல்வேலி ஸ்பெஷல் தக்கடி ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கு கொடுங்க. நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. தேங்க்யூ.